இப்ப என்ன சொல்றாங்க, அறிவாலயத்திலிருந்து அவர் எல்லாரும் இளைய கலைஞர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கதாக ஒரு செய்தி. இவனுக்குலாம் ஏன்டா ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க? ஏன் எங்க அண்ணனுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்க கூடாது? ஆனா கரெக்ட் தான். அவரும் ட்ரெயின்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாரு, இவரும் போய் பாத்ரூம்ல 2.5 மணி நேரம் ஒளிஞ்சுக்கிட்டாரு. திருவாரூர்ல இருந்து வரும்போதும் ட்ரெயின் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இவரும் வாப்பா தம்பி உன்னை விசாரிச்சுட்டு தஞ்சாவூர்ல தானப்பா உனக்கு நீ பேசின, தஞ்சாவூர்ல தான்ப்பா உன்னை விசாரிக்கணும். வீராதி வீரன் சூராதி சூரன் கலைஞரின் பேரை வாப்பா விசாரிக்கலாம், வா வந்துட்டு போ கொஞ்சம் அப்படின்னா 2.5 மணி நேரம் பாத்ரூம்ல ஒளிஞ்சுட்டே இல்லையா? கீர்த்தனால ஒரு மந்திரி படுத்துற படம் பெரிய படம் இருக்கு. 100 நாள்ல என்னடிச்சு திறப்பாருன்னா சில வார்த்தைகள் எல்லாம் கூறி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவா பேசியிருக்காரு. இது வந்து பெரிய கண்டனத்துக்குரியது. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா, உன் சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. இது வந்து அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? நீர்வளத்துறை அமைச்சரோட காலை அலுவலகத்துக்கு வந்து வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பிறகு பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்பு பால்வளத்துறை அமைச்சர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அப்ப கம்பி என்று கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். அப்படின்னா இவர் அவர் கும்பல்ல அதான் கலைஞர் கும்பல்ல நாங்கள் யாரும் அசையல வந்து உக்காந்தோம். ஆளு மூட விட்டாயிட்டான். காலையில நாயர்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன், பருப்பு வேவல நூலா வந்துருச்சு. போதுமா நாங்க பாவையா கொத்தடிமையா. புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். ஓரமா நின்னு பேசுறா, நடு ரோட்ல நின்னு வியாக்கியானம் பேசிக்கிறீங்க. நல்ல மாண்பு உறுப்பினர்களுக்கு மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. ஐயோ அப்படி சொல்லாத. நீங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. தந்திய பார்த்ததும் பணம் கொடுத்தவன் பத்திரிக்கிட்டு கல்லா கட்டின இடத்துல கதை தட்டுவான்ல, ஆமா, அப்ப நம்ம பொரியல மாட்டுவான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாங்க வேற மாதிரி யோசிக்கிறோம் வேண்டியது. நாங்க சும்ப பயில்களா? செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யார் உன்ன கேட்டா? தீர்மானத்தின் மூலமாக இந்த மிக முக்கியமான பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயங்களை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார தேக்க நிலையை, இந்த விமான நிலையம் வரவில்லை என்றால்
எத்தகைய சூழ்நிலையில் உருவாகும் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கான வாய்ப்பினை முற்றிலுமாக மறுதலித்து நிராகரித்து அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாத அளவில் இந்த மாதிரிலாம் வேணாப்பா காது குத்திட்டாங்கப்பா இங்க பாருப்பா. அவர்கள் திட்டமிட்டே விதி எண் 110 ஒரு அறிக்கையினை படித்து அதற்கு மேலே விவாதம் இல்லை என்று சபாநாயகர் இன்றைக்கு தெரிவித்து ஜனநாயக ரீதியில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பேரவைத் தலைவர் உருவாக்கியிருக்கிறார். வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேனா, உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற பாடு பெரிய பாடா இருக்கு. 100 நாள்ல என்னடிச்சு திறப்பான்னா சில வார்த்தைகள் எல்லாம் கூறி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். ஆனா அண்ணனையே பேசும்போது பாத்துக்கிட்ட அளவுக்குலாம் நான் தியாகி கிடையாது. என் அண்ணன் தம்பி மேல என் அக்கா தங்கச்சி மேல கைய வச்சா நான் வேடிக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன். உப்பு காண்டம் போட்டுருவன்றத நாகரிகமா பண்ணுங்க, அவ்வளவுதான். ரொம்ப சத்தம் வந்துச்சுன்னா கிளாஸ்ல மிஸ் பெரம்பெடுக்கிற மாதிரி 2 தட்டியும் உட்கார வைப்போம். இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை 3 மணி நேரம் பாத்ரூம் கொண்டு இருக்கிற உதயநிதி எங்க? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நல்லா வரும், அண்ணனுக்கும் வரும், வேணான்னு நிக்கிறாரு. வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.